ஸோ குட் மார்னிங் டு வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் கவன். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் டெய்லி உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுன்ற அனாலிசிஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸ் முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக லெவல்ஸை நோட் பண்ணிக்கலாம், லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் கொஞ்சம் என் பாக்ஸ் கிட்ட போய் ட்ராப் ஆகிட்டு திரும்ப பாக்ஸ் ரீடெஸ்ட் ஆகிட்டு போனது தான் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். ஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி நான் சொல்கிறேன். ஒரே கேண்டில் ரீடெஸ்ட் ஆன அடுத்த 2 கேண்டில் பாருங்கள், நீங்களே வேணால் பாக்ஸ் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ இந்த பிரேக் ஆச்சோ அங்கே சஸ்டெயின் ஆகி திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டு போனது தான் ஸ்ட்ரைட்டாக ஒரே கேண்டில் 300-400 பாயிண்ட்ஸ் தூக்கி சாப்பிட்டுச்சு. கீழேருந்து சொன்ன டார்கெட்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க? உங்களுக்கு அதை ப்ராஃபிட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், இட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் அப்படின்னு. ஓகே, ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்கள். இருங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் நம்ம பார்க்கலாம். இதை பாருங்க, எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃபஸ்ட்டு கீழே வந்தது. ஓப்பனிங் அப்புறம் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், கீழே வந்து உங்களை நிறைய சப்போர்ட் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக இந்த பாக்ஸ் பாருங்க. இந்த பாக்ஸ் போன அப்புறம் பாக்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனால் சொன்ன டார்கெட் வந்து இன்னொரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிச்சு. இதுதான் இம்பார்ட்டன்ட் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பாருங்க, மார்க்கெட்டில் ஒரு செம ஷூட் அப், ஸ்ட்ரெயிட்டாக யோசிக்காம ஒரே கேண்டில். நான் சொல்லியிருந்தேன் என் பாக்ஸ் ரீடெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மூவ். இந்த மூவை யாரும் மறக்க மாட்டாங்க. போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு அப் சைடில் இருக்க பாக்ஸுக்கு நான் போயிடுச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் சார், இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும், பாக்ஸை சப்போர்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் மேலே போகும். இந்த கண்டிஷன் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க? நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் எனக்கு புரியல, இங்கேருந்து தான் கீழே போச்சு, ஸோ இது ஏன் கீழே போச்சு, இதில் ஏன் மேலே வந்தது? இதெல்லாம் நான் கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு, கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் எனக்கு கிளியராக தெரியும் ஏன் வந்தது, ஏன் போச்சுன்னு. ஸோ இதை பற்றி நம்ம இதுக்கு டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம கோர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்கள் வெயிட் ஓவர் 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. என்கிட்ட கற்றுக்கல நோ ப்ராப்ளம். பட் எங்கேயா கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் பணத்தை லூஸ் பண்ணிடுவீங்க. இல்லை, நான் முதல்ல நான் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கலாம், செகண்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கலாம், வாட் எவர் இஸ். நான் டெய்லி நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை லூஸ் பண்ணிடாதீங்க. 18th May ஆல்ரெடி என்கிட்ட ஃபுல்லாக ஆயிடுச்சு கோர்ஸ். இது ஐ எம் ஹார்ட்லி வெயிட்டிங் ஃபார் ஒன்லி 3 seats, ஒன்லி 3. தட்ஸ் இட். இருந்த லக் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா ஐ எம் நாட் பாதர் ஃபார் தட். ஓகே, 18th Mayலேயும் 24th May டெய்லி 8:30லேருந்து 10:30 நைட்டில் உங்களுக்கு லைவ் செஷனில் நான் சொல்லி தருவேன். இந்த சீக்ரெட் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கற்றுப்போம், டெஃபினட்டாக கற்றுப்போம். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்க போகிறோம். ஹார்ட்லி எல்லாமே டக்கு ரொம்ப ஈஸியாக முடிப்பேன். யாரும் என்னென்னோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 1000 கோர்ஸ் எடுத்திருப்பீங்க, 1000 இடத்துல நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் லாஸ் கொடுக்குறீங்களா? டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சில சீக்ரெட்ஸ் தெரியலை. டெஃபினட்டாக உங்களுக்கு எஃப்ஐடிஏ ஜோன்ஸ் தெரியல, லெவல்ஸ் தெரியல. இதெல்லாம் தெரியாத காரணத்தினால நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ நான் பேமெண்ட் ஃபீஸும் நான் சொல்லிட்டேன், எவ்வளோ ஃபீஸுன்னு, யாருக்கு பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த நம்பரில் நீங்கள் பே பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். தயவு செஞ்சு ஜஸ்ட் போய் என்னோட வீடியோஸில் இருக்க செக்ஷனில் போய் வாட்ச் பண்ணுங்கள். அதை மாதிரி ஃபுல்லாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதிகமாக கோர்சஸில் இன்னும் ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆஃப்டர் தட் நான் அதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஏன் கோர்ஸ் எடுக்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ட்ரேட் பண்ண மாட்டார், அவர் கோர்ஸ் எடுத்து. நான் ட்ரேட் பண்ணுவேன். நான் லைவ்லேயும் காட்டியிருக்கேன், ஆல்ரெடி காட்டியாச்சு. யாரெல்லாம் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட் காட்டியாச்சு, லைவில் பார்த்துருக்காங்க என்னோட ட்ரேடிங்கை. அது ஓப்பனில் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ்லேயே நான் முடிச்சுட்டேன் அந்த லைவ் ட்ரேடிங்கை. இப்போ அது எப்படி நடந்தது, ஏன் நான் எடுத்தேன், எப்படி என்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் நீங்கள் லைவில் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன். ஐம் வெயிட்டிங் ஃபார் 18th May. ஐம் வெயிட்டிங் ஃபார் த டே. ஓகே, ஸோ ஏன்னா ப்ரொஃபஷன், நான் பேசிக்கலாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஓகே, அண்ட் சொல்லிக் கொடுக்குறது, டீச்சிங் இஸ் மை பேஷன். ஓகே, டீச்சிங் என்னோட பேஷன் அண்ட் இது வந்து ப்ரொஃபஷன். ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட் லூஸ் பண்ணுற ஒரு காரணத்தினால தான் நான் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்மால் லெவல் கம்யூனிட்டிக்கு ரீச் ஆனால் போதும். ஆஃப்டர் தட் வில் ஸ்டாப் எவ்ரி திங். ஓகே,
ஸோ எனக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டீச் சம்படி வித் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட். இவ்வளோ பேருக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும் இருக்கு. அந்த லெவலில் ரீச் ஆச்சுன்னா என்னோட இது ஸ்டாப் ஆயிடும். பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்? இன்னைக்கு பாருங்க, முக்கியமான ஜோன் நான் திரும்ப சொல்கிறேன், 48,234 அண்ட் 48,062. நல்லா பாருங்க. ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ முக்கியமான ஜோன் பாருங்க, திரும்பவும் சொல்றேன், 48,234 அண்ட் 48,062. ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 3-4 டேஸ் முன்னாடி ஒரு பெரிய ஃபால் நடந்தது. அந்த டைம்ல என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாத்துங்க. சார் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஃபால் ஆயிருச்சு, இன்னும் எவ்வளவு ஃபால் ஆகும்? 47,500 600 கிட்ட ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு ஃபால் ஆகும் அப்படின்னா, சாரி எஸ், அதுக்கப்புறம் சாரி, ஸோ 47,500 எவ்வளோ ஃபால் ஆகும்னு கேட்டாங்க. நான் கிளியராக சொன்னேன், 47,000 வரைக்கும் ஃபால் வரும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டுமே தான், அதை பிரேக் பண்ணி கீழே ஒரு 1/2 hour 1 hour சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 2000 பாயிண்ட் ஹெவி ஃபால் இருக்கும், இல்லைன்னா போகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். கிளியர் கட்டாக நேற்று அதுதான் பண்ணிச்சு. கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப பயர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. 982 வரைக்கும் வந்துச்சு. எவ்வளோ வந்தது கீழே லோவில்? அப்ராக்சிமேட்லி லோ பார்க்க போனீங்கன்னா 982 983 வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த முக்கியமான பாக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்க வச்சு போட்டாலே போதும் சார். போட்டு நீங்க ஒரு வாரம் வாட்ச் பண்ணுங்களேன், ஒரு வாரம் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கே அனாலிசிஸ், நீங்களே அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஒரு பாக்ஸை மட்டும் போடுங்க. 48,234 அண்ட் 48,062 இந்த ஒரு பாக்ஸ். அண்ட் டவுன் சைடு பாக்ஸ் பார்த்துக்கோங்க, 47,311 அண்ட் 47,198. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் எடுத்துனா மார்க்கெட் இந்த பாக்ஸ்க்குள்ளே போய் எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், இல்லை பாக்ஸை டச் ஆகும். டச் ஆச்சுன்னா மார்க்கெட் ஷாக் அடிக்கும், மார்க்கெட் கீழே வரும். ஏற்கட் டவுட் இருக்கவே கூடாது. ஓகேவா? கேப் அப் எடுக்கும், பாக்ஸை ஷாக் அடிக்கும், கீழே வரும். ஷாக் அடிச்சு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது உங்களுக்கு 47,482 868, சாரி 47,868 842 இந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகே, எப்போ மார்க்கெட் நல்லா பார்த்தோம், இதை பிரேக் ஆச்சுன்னா 47,754 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் 47,418 கூட வர சான்ஸ் இருக்கு. திரும்ப சொல்றேன், முதல்ல மார்க்கெட் மேல போகும், படும், திரும்ப ஆடிக்கிட்டே கீழே கூட வரும். இது வரைக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி போட்ட வீடியோவில் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், இதுக்கு இப்போ 48,250 வரைக்கும் போற ஒரு மூவ் இன்னும் பாக்கி இருக்குது. ஓவரால் இன்னும் வரைக்கும் இதுல ஃபால் இருக்குது. மார்க்கெட் இன்னும் மேலே போகலை, கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ 48,250க்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம கால் சைட் போகலாம். அண்ட் இப்போதைக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக மிக்ஸ்அப்பில் இருக்கும். மார்க்கெட் மேலேயும் போகும், கீழே வரும், அப் டவுன் இருக்கும். இன்னைக்கு நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேலே கீழே மார்க்கெட் தான். ஓகே, லைக் சைட்வேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ட்ரேட் மார்னிங் ட்ரேட் மட்டும் தான் நல்லா கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், மார்னிங் ஒரு 10 மணிக்குள்ளே இருக்க வரைக்கும் வர ட்ரேட் மட்டும் தான் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக ட்ரேட் பண்ணி இன்னொரு வாட்டி இறங்காதீங்க. நீங்கள் கீழே போவீங்க, அது மேலே போகும், திரும்ப மேலே போவீங்க, கீழே போகும். மார்னிங் ஓப்பனிங் ட்ரேடில் நீங்கள் கேப்சர் பண்ணால் மட்டும்தான் இந்த இது நீங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா வேஸ்ட்டு, உங்களுக்கு லாஸில் வந்துடும். திரும்ப ட்ரேடு போகாதீங்க, மார்னிங்கில் முடிச்சிடுங்க. மார்னிங்கில் 10:30க்குள்ளே முடிச்சிடுங்க உங்கள் ட்ரேடு. 10 to 10 வரைக்கும் மேக்ஸிமம் நான் ஸ்டூடெண்ட் சொல்கிறது. 9:30 10 வரைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போகுது. 1/2 hour ட்ரேடே முடிச்சிருவாங்க, அதுவே ரொம்ப அதிகம். இருந்தாலும் உங்களுக்கு லாட்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மேக்ஸிமம் 10:30க்கு மேலே நீங்கள் ட்ரேடில் போகாதீங்க. அதுவும் இந்த பீரியடுக்கு சொல்கிறேன், எந்த பீரியடுக்கு? இந்த வீக்குக்கு மட்டும்தான். ரைட், கேப்சர், கேப் அப், புட்டு, இது மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், திரும்பி சப்போஸ் நீங்கள் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா முக்கியமான லெவல் பார்த்துக்கோங்க. இது 47,418 47,418 47,311 இங்கேருந்து இது வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துருச்சுன்னா இந்த லெவலில் எங்கேயா சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா கால் சைட் நீங்கள் போகலாம். இதுக்கு மேலே வந்தால் மட்டுமே தான். இதுக்கு மேலே 47,418 மேலே சஸ்டெயின் மட்டும் கால் சைட் வந்துச்சுன்னா 47,754 கண்டிஷன் ரெண்டு சொல்லியாச்சு. தேர்ட் கண்டிஷன், சப்போஸ் இதுக்கு கீழே பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு, இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும். 46,982 சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ புட் சைடு இப்போதைக்கு எனக்கு தூர புட் சைடு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான், மார்க்கெட் கேப் அப், ரெசிஸ்டன்ஸ், டவுன். சப்போஸ் கேப் டவுன் எடுத்ததுன்னா இங்கே எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா 47,754 வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.
நான் கால் சைடு நான் இன்னைக்கு சொல்லலை, ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க தேவையில்லாதது. ஸோ நீங்கள் கால் சைடும் இதுக்கு மேலே போச்சுன்னா எடுக்கலான்னு, அப்புறம் எது வரைக்கும் போவீங்க, எனக்கு தேவையில்லை, ரிஸ்க் வேணாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், இதுதான் நடக்கும், அவ்வளோதான், இதுதான் நடக்கும், எழுதிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் உங்களோட நான் வச்சிருக்கேன், பேங்க் நிஃப்டியில் ஒரு 10 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் இது பாருங்கள், இது கீழே, சப்போஸ் மார்க்கெட் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகலாம். பட் ஆனால் அகைன் சொல்கிறேன், புட்டு கிடையாது, ஒரு ஸ்கால்பிங் போகலாம் நீங்கள், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ், ரைட்? ஸோ வாங்க நிஃப்டி அனாலிசிஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நிஃப்டி பாருங்க, சேம் டு சேம் நிஃப்டியில் என்ன சொல்ல நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நிஃப்டியில் ஒரு கேப் அப் எடுத்துனா முக்கியமான லெவல் பார்த்துக்கோங்க. 22,278, 219. எப்போ 278 கிராஸ் ஆனால் மட்டும்தான் நான் கால் சைட் போவேன். பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது போகாது, இன்னைக்கு போகாது. ஓகே, ரைட்? ஸோ 278 மேலேனா 280ன்னு வச்சுக்கோங்க. 280 மேலே ரொம்ப சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கால் சைட் போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு கேப் அப் எடுக்கும், சேம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், மார்க்கெட் கீழே வரும், கீழே வந்து அந்த டார்கெட் வரும். இதோட மார்க்கெட்டை நீங்கள் முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். அது மாதிரி நான் சொல்லலை. சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் வந்துச்சுன்னா பாருங்க, கேப் டவுனில் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ திரும்பவும் இந்த ப்ளூ ஜோன், அதாவது கீழே இருக்க பாக்ஸும் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. ஸோ கீழே இருக்க பாக்ஸ் வந்து 938 901, அதாவது 901 945 இந்த கேப் வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன். ஸோ எப்போ 945 மேலே மார்க்கெட் வருதோ இமீடியட்டாக பையிங் போங்க. பையிங் போச்சுன்னா கால் சைட் டைரெக்டாக உங்களுக்கு டார்கெட், இந்த டார்கெட் எது 22,054, 22,069 அண்ட் 22,101 வந்துடும். சப்போஸ் கேப் டவுன் எடுத்ததுன்னா, இன்னைக்கு கேப் அப் எடுத்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், ரெடியாக இருங்க. இந்த பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, ரெடியாக இருங்க. 22,219. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டாக கோர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி இன்னைக்கு 14th ஆயிடுச்சு டேட்டு. ஸோ இன்னும் வெறும் 3 நாள் தான் இருக்குது, 15, 16, 17. ஸோ 18th அன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணுவேன். ஸோ யாராவது வந்து ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, கேரண்டி வித் மணி பேக் கேரண்டியோட கொடுப்பேன். சார் எனக்கு ஒரு கோர்ஸ் இந்த இதில் நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் சொல்லுவேன். இந்த முறுக்கு புளிய வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, சுற்றி பேசுறதுனால டைரக்ட் டு த பாயிண்ட் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் லேர்னிங். ஸோ ஸ்டே டியூன், ரியலி யூ கோனா என்ஜாய் அ ஃபேண்டாஸ்டிக் செஷன். அதுக்கு நான் கேரண்டி. ரெஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இஷ்டம், நான் எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் ஒன்று விஷயம், என்கிட்ட கற்றுலையும் எங்கே கற்றுலாம் சொல்லி எழுதி தரேன். எங்கே சுற்றினாலும் நீங்கள் இங்கே தான் வரணும். ஏன்னா இதோட பெஸ்ட் உங்களுக்கு சீக்ரெட்டை சொல்ல யாரால முடியாது. எல்லாரும் உங்ககிட்ட பணம் வாங்க சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ லெவல், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும்னு இருக்குது, நான் சொல்லிடுவேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை இது. நான் விளக்கலான்னு பேச வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு போயிடலாம். ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் லவ் யூ ஆல். சியர்ஸ். See you soon with a new analysis tomorrow. Bye-bye.